நீ மவுஸ் நம்பர் 109 என்ன பண்ணேன்னு கேட்குறாரு. க்ரஷ் நான் அந்த மவுஸ் நம்பர் 109க்கு ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன்னு சொல்கிறாரு. அது சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் எனக்கு தெரியாமல் எப்படி நீ அதை பண்ணலான்னு கேட்குறாரு. அப்போ க்ரஷ் நீங்களும் தான் சைடு எஃபெக்டை பற்றி சீக்ரெட்டாக வச்சிருக்கிறீங்களேன்னு கேட்குறாரு. நான் சைடு எஃபெக்டை பற்றி எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் அது ஒன்றும் இல்லை, ஒரு மைனர் சைடு எஃபெக்ட் தான், எல்லாத்தையும் வளரிடுறாரு. க்ரஷ் மவுஸ் ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு, அதே மாதிரி சப்ஜெக்டை வச்சு ரீசெட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன், அதுக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. இல்லாட்டி நான் ஹீரோட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு க்ரஷ் சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் நீ அப்படி சொன்னேன்னா அது ஹீரோக்கு எவ்வளோ டேஞ்சர்னு தெரியுமா, அவன் பிரெயினே மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும்னு சொல்கிறாங்க. நாங்கள் சைடு எஃபெக்டை சரி பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு ப்ரொஃபஸர் சொல்கிறாரு. க்ரஷ் அப்படி பண்ணால் எனக்கு எந்த கிரெடிட்டும் கிடைக்காதுன்னு சொல்கிறாரு. ப்ரொஃபஸர் உன்னோட பேராசைக்காக ஒரு லைஃபோட விளையாட போறியான்னு கேட்குறாரு. க்ரஷ் நீங்களும் தானே உங்கள் பேராசைனால சைடு எஃபெக்டை மறைச்சிங்கன்னு சொல்கிறாரு.